வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் வராங்கங்க. அதுக்காண்டி நான் பாசுந்தி ரெடி பண்ணியிருக்கேங்க. எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் போட்டு, நல்லா திக்கு பாலாக இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. அந்த க்ரீம் மில்க் இல்லைங்களா, அது போட்டிங்கன்னா சீக்கிரம் சுண்டிடும். இது என்னென்னா எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா பால் பொங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஏடு எடுத்து விட்டு கலக்கிட்டே இருக்கணும் பாருங்கள், அடி பிடிக்காமல். அது பொறுமையாக அப்படியே வச்சு பண்ணும்போது ஒரு பாதி அளவுக்கு கம்மியாக அது சுண்டி வரும் பாருங்களேன். அந்த வரைக்கும் நல்லா சுண்ட விட்டுடுங்க. அதை சுண்ட விட்டதுக்கப்புறங்க நம்ம 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நல்லா சுண்ணதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணுங்க. சர்க்கரை போட்டுட்டு அதையும் 1 நிமிஷம் கலக்கி விட்டுக்கலாங்க. அது கூடவே மில்க் மெய்டு ஒரு சின்ன கரண்டி அளவு போட்டுக்கிறேங்க. அது திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குதுங்க. ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டு, பொடியாக நறுக்கின முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்பையும் போட்டு இறக்கி ஆற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.